இந்த பரிசுத்த நாளிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். வாரத்தின் முதல் நாளிலே இறைவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாகவும் ஆண்டவருக்கு ஆராதனை செய்யும்படியாக கர்த்தர் நமக்கு பாராட்டுகிற கிருபைகளுக்காக கர்த்தரை நாம் துதிப்புமாக ஸ்தோத்தரிப்புமாக. கர்த்தர் நமக்கு ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் கொடுத்திருக்கிறதினாலே ஜீவனோடு உள்ளோர் தேசத்திலே மறுபடியும் கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தர் நமக்கு பாராட்டுகிற கிருபைகளுக்காக கர்த்தரை நாம் துதிப்போம் ஸ்தோத்திரிப்போமாக. இந்த பரிசுத்த நாளிலும் தேவஜனங்கள் ஆங்காங்கு இருக்கிறவர்கள், இந்த கூடுகையிலே இணைகிறவர்கள் அனைவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. தேவனுடைய பிரசன்னம் நம்மத்திலே இருக்கும்படியாகவும் கர்த்தர் தாமே இந்த பரிசுத்த ஆராதனை பொறுப்பெடுத்து நம் ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிக்கும்படியாக கர்த்தருடைய சமூகத்திலே நாம் சேருவோமாக. பிதாவினிடத்திற்கு குமாரனும் பரிசுத்த ஆவியானவரும் நம்மை வழி நடத்துவாராக. நாம் முதலாவது கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. மகிமையின் ராஜாவே உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இந்த பரிசுத்த நாளுக்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செய்கிறோம். கடந்த கர்த்தாவின் நிமிஷமெல்லாம் எங்களை பாதுகாத்து கொண்டு கர்த்தாவை எங்களை பலப்படுத்தி எங்களை ஆதரித்து எங்களை பராமரித்து வந்தீர். உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளை கர்த்தாவை காணும்படியாகவும் கர்த்தாவே உங்களுடைய நாமத்தை கர்த்தாவை மகிமைப்படுத்தும்படியாகவும் கர்த்தருக்கு கர்த்தாவை ஆராதனை எடுக்கும்படியாகவும் அடியாருக்கு நீர் செய்த நம்முடைய கிருபைகளுக்கு உமக்கு ஸ்தோத்திரம் செய்கிறோம். உலகத்தில் எத்தனையோ ஜனங்கள் கர்த்தாவை நீண்ட தினத்தை கண்டவர்கள் இன்றைய தினத்தை கர்த்தாவை காண முடியாமல் கர்த்தாவின் உலகத்தை விட்டு கர்த்தாவே ஸ்தோத்திரம் காலமாக கர்த்தாவே ஸ்தோத்திரம் கடந்து சென்று விடுகிறார்கள். எங்களுக்கோ உம்முடைய கர்த்தாவே கண்களிலே கர்த்தாவே கிருபை கிடைத்தது, கர்த்தாவே இரக்கம் கிடைத்தது. உமக்கு ஸ்தோத்திரம் செய்கிறோம். நாங்கள் பிழைத்திருந்து உம்முடைய நாமத்தை மையப்படுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே இந்த பரிசுத்த நாளிலே கர்த்தாவே உம்முடைய தெய்வீக பிரசன்னம் எங்களை மத்தியிலே கர்த்தாவே இருக்கும்படியாக ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தாவே என்னுடைய நாமத்தினால் 2-3 பேர்கள் எங்கே கூடி வருகிறீர்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் கர்த்தாவே எங்கள் மத்தியிலே இருக்கிறவராகவே இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய தெய்வீக கர்த்தாவே ஆவினால் நிரப்ப வேணும் என்று ஜெபம் பண்ணுகிறோம். உம்முடைய சொக்கைனா கர்த்தாவே மேகம் கர்த்தாவே நிழலிட்டு கர்த்தாவே எங்களுக்கு கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆஸ்வதிக்காக கர்த்தாவே ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தாவே ஆங்காக கர்த்தாவே திருச்சபையராக கர்த்தாவின் நாமத்தை கர்த்தாவை மகிமைப்படுத்துகிற ஒவ்வொரு ஸ்தலத்திலும் இப்படி வல்லமை கர்த்தாவை வெளிப்படுத்துவீராக. கர்த்தா தேவாவியான கர்த்தாவை ஆட்கொண்டு கர்த்தாவே உம்முடைய கர்த்தாவே நாமத்தை உயர்த்தும்படியாக கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உம்முடைய குமாரனுடைய கர்த்தாவே நாமத்தை கர்த்தாவை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் எங்களுக்கு அனுக்கிரம் செய்தலும். கர்த்தாவே பாவம் மன்னிப்பு கர்த்தாவே தெய்வீக சமாதானத்தையும் தெய்வீக ஆர்வலை கர்த்தாவே சோதனை பெற்றிருக்கிற நாங்கள் கர்த்தாவே கிறிஸ்துவுக்குள்ளாக கர்த்தாவே இன்னும் கர்த்தாவை வளரும்படியான கிருபை கட்டளையிடும். கர்த்தாவே உம்முடைய ஜனங்களை கர்த்தாவை தொடர்ந்து பலப்படுத்தும் ஆசீர்வதியும். இந்த பரிசுத்த ஆராதனை கர்த்தாவை பொறுப்படுத்து இந்த கூடைகளுக்கு கர்த்தாவே சேர்ந்திருக்கிற ஒவ்வொரு கர்த்தாவே உம்முடைய ஆவியினால் எங்களை நிரப்பி எங்களை ஆட்கொண்டு எங்களை நடத்தி கர்த்தாவே உம்முடைய மகிமையினால் எங்களை ஆசீர்வதித்து எங்களை வழிவற்ற அனுப்ப வேண்டும் என்று இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமத்தை நாம் பாடி மகிழ்வுமாக. சபையின் பாட்டு புஸ்தகத்தில் 364வது பாடலை நாம் பாடுவோமாக. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை காலையிலோ மாலையிலோ ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலோ மாலையிலோ ஆராதனை அப்பாவுக்கே. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை
ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. ஜீவ பலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. ஜீவ பலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. மேக ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை. மேக ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை, அனுகூலமானவரே ஆராதனை. அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை, அனுகூலமானவரே ஆராதனை. கண்மலையே உமக்கு ஆராதனை, காண்பவரே உமக்கு ஆராதனை. கண்மலையே உமக்கு ஆராதனை, காண்பவரே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. சூழல் காற்றே உமக்கு ஆராதனை, சுற்றெரிக்கும் அக்கினியே ஆராதனை. சூழல் காற்றே உமக்கு ஆராதனை, சுற்றெரிக்கும் அக்கினியே ஆராதனை. சுகம் தரும் வல்லமை ஆராதனை, சுமை தாங்கியே உமக்கு ஆராதனை. சுகம் தரும் வல்லமை ஆராதனை, சுமை தாங்கியே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. காலையிலோ மாலையிலோ ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலோ மாலையிலோ ஆராதனை அப்பாவுக்கே.
112வது பாடலை பாடுவோம். இன்பமிதே பேரின்பமிதே இயேசு நாமம் இன்பமிதே இன்பமிதே நல் இன்பமிதே இயேசு நாமமே இன்பமிதே பேரின்பமிதே இயேசு நாமம் இன்பமிதே இன்பமிதே நல் இன்பமிதே இயேசு நாமமே பாவம் போக்க வந்த நாமம் இயேசு நாமமே வாதை போக்க வந்த நாமம் இயேசுவின் நாமமே பாவம் போக்க வந்த நாமம் இயேசு நாமமே வாதை போக்க வந்த நாமம் இயேசுவின் நாமமே இன்பமிதே பேரின்பமிதே இயேசு நாமம் இன்பமிதே இன்பமிதே நல் இன்பமிதே இயேசு நாமமே நேற்றும் என்றும் மாறா நாமம் இயேசு நாமமே தீனிலும் இனிய நாமம் இயேசுவின் நாமமே நேற்றும் என்றும் மாறா நாமம் இயேசு நாமமே தீனிலும் இனிய நாமம் இயேசுவின் நாமமே இன்பமிதே பேரின்பமிதே இயேசு நாமம் இன்பமிதே இன்பமிதே நல் இன்பமிதே இயேசு நாமமே ஜீவ பாதை காற்றும் நாமம் இயேசு நாமமே ஜீவன் பலன் தந்த நாமம் இயேசுவின் நாமமே ஜீவ பாதை காட்டும் நாமம் இயேசு நாமமே ஜீவன் பலன் தந்த நாமம் இயேசுவின் நாமமே இன்பமிதே பேரின்பமிதே இயேசு நாமம் இன்பமிதே இன்பமிதே நல் இன்பமிதே இயேசு நாமமே சாவு பயங்கள் நீக்கும் நாமம் இயேசு நாமமே சாபம் ரோகம் நீக்கும் நாமம் இயேசுவின் நாமமே சாவு பயங்கள் நீக்கும் நாமம் இயேசு நாமமே
இன்பமிதே இயேசு நாமம் இன்பமிதே இன்பமிதே நல் இன்பமிதே இயேசு நாமமே தேவராஜ்யம் சேர்க்கும் நாமம் இயேசு நாமமே தேவநீதி நிறைந்த நாமம் இயேசுவின் நாமமே தேவராஜ்யம் சேர்க்கும் நாமம் இயேசு நாமமே தேவநீதி நிறைந்த நாமம் இயேசுவின் நாமமே இன்பமிதே பேரின்பமிதே இயேசு நாமம் இன்பமிதே இன்பமிதே நல் இன்பமிதே இயேசு நாமமே. முப்பத்தி ஆறாவது ஹிந்தி பாடலை பாடுவோமாக. दुनिया के कोने कोने में गूंज रहा ईशो का नाम. दुनिया के कोने कोने में गूंज रहा ईशो का नाम. कैसा प्यारा ईशो का नाम दुनिया में हालेलुया. कैसा प्यारा ईशो का नाम दुनिया में हालेलुया. दुनिया के कोने कोने में गूंज रहा ईशो का नाम. दुनिया के कोने कोने में गूंज रहा ईशो का नाम. कैसा प्यारा ईशो का नाम दुनिया में हालेलुया. कैसा प्यारा ईशो का नाम दुनिया में हालेलुया. आकाश के नीचे लोगों के बीच में और कोई नाम नहीं है. आकाश के नीचे लोगों के बीच में और कोई नाम नहीं है. परम पिता से मिलने के लिए और कोई राह नहीं है. परम पिता से मिलने के लिए और कोई राह नहीं है. यीशु ही है एक मार्ग उसी में है जग का उद्धार. यीशु ही है एक मार्ग उसी में है जग का उद्धार. दुनिया के कोने कोने में गूंज रहा यीशु का नाम. दुनिया के कोने कोने में गूंज रहा यीशु का नाम. कैसा प्यारा यीशु का नाम दुनिया में हालेलुया. कैसा प्यारा यीशु का नाम दुनिया में हालेलुया. दुनिया के सारे प्रश्नों का उत्तर केवल यीशु के पास है. दुनिया के सारे प्रश्नों का उत्तर केवल यीशु के पास है. वो सब असंभव वो करता संभव
वो सर्वशक्तिमान है, वो सब असंभव वो करता संभव, वो सर्वशक्तिमान है, नहीं कोई उसके समान। यीशु है सबसे महान, नहीं कोई उसके समान। यीशु है सबसे महान, दुनिया के कोने कोने में गूंज रहा यीशु का नाम। दुनिया के कोने कोने में गूंज रहा यीशु का नाम। कैसा प्यारा यीशु का नाम, दुनिया में हालेलुया। कैसा प्यारा यीशु का नाम, दुनिया में हालेलुया। दुनिया में हालेलुया, दुनिया में हालेलुया। ஹல்லேலூயா. நம்ம எல்லோரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சோதரம் 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 சோதரம். மகிமையின் ராஜாவே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை பாடி மகிழும்படியாக நிகழ்த்த நம்முடைய கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். மகா உன்னதமானவரே கிருத்தாவே, பரிசுத்தமானவரே கிருத்தாவே ஸ்தோத்திரம். கனம் பொருந்தியவரே கிருத்தாவே ஸ்தோத்திரம். நீதிபரரை கிருத்தாவே ஸ்தோத்திரம். சோதர சமாதானத்தை கொடுப்பவரே கிருத்தாவே ஸ்தோத்திரம். ரட்சிப்பை கொடுப்பவரே கிருத்தாவே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கிருத்தாவே உம்மை மகிமைப்படுத்துகிறோம், நாமத்தை உயர்த்துகிறோம். கிருத்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உம்முடைய கிருத்தாவே நாமே கிருத்தாவே உயர்த்தப்படுவதாக. உம்முடைய கிருத்தாவே சர்வ வல்லமை கிருத்தாவே உலகமெங்கில் கிருத்தாவே ஸ்தோத்திரம் சோதம் வியாபித்து அது செயல்படுத்தப்படுவதாக உமக்கு நன்றி. கிருத்தாவே கிருபையாரும் கிருபையாரும். உம்மை பாடி மகளை நீர் அழுத்த கிருபைக்காமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த கூட்டத்தை கிருத்தாவே நீர் பொறுப்படுத்து. நீர் எங்களை முற்றிலுமாக ஆட்கொண்டு உம்முடைய ஆவியினால் நிரப்பி நீர் எங்களை ஆசீர்வதித்து எங்களை வழிவச்சு அனுப்ப வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. சங்கீதம் 136 அதிகாரத்தை நாம் வாசிப்போமாக. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பகலில் ஆள சூரியனை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரவில் ஆள சந்திரனும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எகிப்துடைய தலை சங்கங்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் நடுவிலிருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பலத்த கையினாலும் ஓங்கிய பயத்தினாலும் அதை செய்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சிவந்த சமுத்திரத்தை எண்ணாக பிரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதன் நடுவே இஸ்ரவேலை கடந்து போக பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பார்வோனையும் அவன் சேனைகளை சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தம்முடைய ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்தினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது.
பிரபலமான ராஜாக்களை அளித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எமோரினின் ராஜாவாகிய சீகோனை அளித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாசானின் ராஜாவாகிய ஓகி அளித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதை தம்முடைய தாசனாகிய சிறுவைகளுக்கு சுதந்திரமாகவே தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மாம்ச தேகமுள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பரலோகத்தின் தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நாம் பரலோகத்தின் தேவனை துதிப்போம், ஸ்தோத்திரிப்போமாக. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. மகிமையானவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய ஜனங்களுக்காக கர்த்தாவே, வரலாற்றில் கர்த்தாவே பெரிய காரியங்களை நடப்பித்தீர், உமக்கு ஸ்தோத்திரம். எதிரிகளை கர்த்தாவே, சத்துருக்களை கர்த்தாவே நீர் விழுத்தினீர் கர்த்தாவே, உம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினீர். நீர் ஒருவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம், இறைவன் என்பதை கர்த்தாவே வெளிப்படுத்தினீர். உம்முடைய வல்லமை கர்த்தாவை காண்பித்தீர். உம்முடைய ஜனங்களை நீர் பாதுகாத்து கொண்டீர் கர்த்தாவே, ஸ்தோத்திரம். எங்களையும் கர்த்தாவே இந்த உலகத்தில் கர்த்தாவே எங்களை பாதுகாத்துக் கொள்வீராக. உம்முடைய சமாதானத்தினால் நீர் எங்களை நிரப்புவீராக. நீரே நாளும் கர்த்தாவே மகிமைப்படுவீராக. உமக்கு நன்றி, ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தாவே இந்த கூட்டத்தை நீர் கர்த்தாவே பொறுப்படுத்து எங்களை ஆஸ்வதிக்க வேண்டும் என்று இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம், எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட இந்த பரிசுத்த நாள் காலை வேளையிலே கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாகவும் கர்த்தருக்கு ஆராதனை செய்ய முடியாகவும் கர்த்தர் நமக்கு பாராட்டுகிற கிருபைகளுக்காக நாம் கர்த்தரை துதிப்புமாக. நம்முடைய ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார், பெரியவராக இருக்கிறார். தம்முடைய திட்டங்களையும் தம்முடைய சித்தத்தையும் அவர் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். அவருடைய திட்டத்திற்குள்ளாக நாம் இருக்கிறோம். நாம் எல்லோரும் மீட்கப்பட்டவர்களாக, தேவனுடைய ஜனங்களாக, முன்குறிக்கப்பட்டவர்களாக, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம். ஆதலால் இந்த கடைசி காலங்களிலே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெறுகிற ஒவ்வொரு சம்பவமும் தேவன் அறிந்துதான் நடைபெறுகிறது என்பதை நாம் விசுவாசிக்கிறோம். அதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தேவனுக்கு தெரியாமல், தேவன் அறியாமல் பூமியிலே ஒன்றுமதாவது நடைபெறுவது இல்லை என்று வேத வாக்கியங்கள் நமக்கு தெளிவாக சுட்டி காண்பிக்கிறது. ஆதலால் இன்றைய தினத்திலே ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைகளை நாம் தியானிப்புமாக. நீங்கள் எல்லோரும் ஜெபசிந்தையோடு கர்த்தருடைய வசனங்களை நீங்கள் கவனித்து அதன் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீர்களாக. எல்லோரும் உங்களுடைய பரிசுத்த வேதாகமத்தை திறந்து மத்திய எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 6வது வாக்கியத்தை யாராவது ஒருவர் வாசிக்கலாம். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாய் இருங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. And you will hear of wars and rumors of wars. See that you are not troubled, for all these things must come to pass, but the end is not yet. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இறுதி காலங்களை குறித்த காரியங்கள் எப்படி இருக்கும், என்ன நடைபெறும் என்பதை அவர் தம்முடைய அப்போஸ்தலர்களுக்கு இங்கே தெரிவிக்கிறார். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது என்று நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார். இறுதி நாட்களிலே, கடைசி காலங்களிலே இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடைபெறும் என்று
நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் ஏனைய பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளும் அவர்கள் தீர்க்க தரிசனமாக உரைத்திருக்கிறார்கள். அவைகளெல்லாம் வேதத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வேதத்தில் பதிவு செய்யப்பட்ட தேவனுடைய வார்த்தை அது கடந்த காலங்களிலே நிறைவேறியது. இக்காலங்களிலே அவைகள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. வரும் காலங்களிலும் அது நிறைவேறப் போகிறது என்று வேத வாக்கியம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் இந்த கடைசி காலத்தில் இருக்கிறோம். நாம் ஏதாவது ஆச்சரியப்படும் அளவிற்கு நாம் ஒரு காரியங்களை நாம் ஏதாவது சிந்தித்து கொண்டிருக்கிறோம். நாம் வாழுகிற இந்த சமயம், இந்த குறிப்பிட்ட காலம் இதுதான் கடைசி காலமா, இதுதான் இறுதி காலமா என்ற ஏதாவது ஒரு கேள்வி தேவ ஜனங்களுடைய மனதில், உலகத்தில் உள்ள எல்லா விசுவாச ஜனங்களுடைய மனதில் அது உண்டாகி கொண்டிருக்கிறது. இந்த கேள்வியானது இது நாம் மாத்திரமல்ல, கடந்த 2000 ஆண்டுகளுக்கு மேலாகவே தேவஜனங்கள் மத்தியிலும் பரிசுத்தவான்கள் மத்தியிலும் அவர்கள் மனதிலே உண்டாயிருந்த கேள்விதான் நாமும் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நான் வாழுகிற இந்த காலம் இது கடைசி இறுதி காலமா, இது கடைசி காலமா என்ற ஒரு கேள்வியானது மனிதனுடைய மனதில் தோன்றிக் கொண்டிருக்கிறது. ஆகிலும் இக்காலம், இந்த கடைசி காலத்திலே நடைபெறுகிற சில சம்பவங்களை நாம் பார்க்கும் பொழுது மெய்யாகவே இதுதான் இறுதி காலம் என்று நாம் நினைத்துக் கொள்கிறோம். இங்கே நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிற இந்த வார்த்தையிலே, கடைசி வார்த்தையிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், ஆனாலும் முடிவு உடனே வராது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி என்றால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய காலத்திலிருந்து இக்காலம் வரைக்கும் யுத்தங்களும் யுத்தங்களின் செய்திகளையும் வியாதிகளும் பற்பல பூமி அதிர்ச்சியும் இயற்கையிலும் இன்னும் மனிதனுடைய விசுவாச வாழ்க்கையிலும் மனிதனுடைய வரலாற்றிலும் பல சம்பவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆதலால் இங்கே நாம் கவனிக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், முடிவு உடனே வராது என்பதை நாம் இந்த தினத்தில் நாம் தியானிப்போமாக. ஏன் கர்த்தர் இப்படி சொல்லுகிறார்? முடிவு உடனே வராது, இன்னும் முடிவுக்கு காலம் இருக்கிறது. முடிவு வர வேண்டும் என்றால் அந்த முடிவுக்கு முன்பதாக, இல்லையென்றால் முடிவின் காலங்களிலே ஆண்டவர் உரைத்திருக்கிற அநேக தீர்க்க தரிசன காரியங்கள், தீர்க்க தரிசனங்கள் அவைகள் நடைபெற வேண்டியதாக இருக்கிறது. தீர்க்க தரிசனம் என்றால் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை, அவருடைய வார்த்தையாக செயல்பட்ட தீர்க்கதரிசிகளின் வாயினாலே உரைக்கப்பட்ட வார்த்தைகள் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் அது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவைகளை நாம் சத்தியம் என்றும் அவைகளை நாம் உண்மை என்றும் நம்முடைய விசுவாசத்திற்கென்றும் நாம் அதை ஏற்றுக்கொண்டு அதை நாம் விசுவாசிக்கிறோம். நாம் விசுவாசிப்பதை காட்டிலும் அது மேலாக, அது உண்மை உள்ளதாக, அது நிஜமாக இருக்கிறது என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அநேக கிறிஸ்துவ விசுவாச ஜனங்கள் இந்த கடைசி காலத்தை குறித்த பல கேள்விகளையும் பல நம்பிக்கைகளையும் பல வாதங்களையும் பல விசுவாசம் உடையவர்களாக இருக்கிறார்கள். நமக்கு அதை பற்றி கவலை இல்லை. அவ்வப்பொழுது கர்த்தருடைய தேவாவியானவர் நமக்கு காண்பிக்கிற சொல்லுகிறதை நாம் வேத வசனத்தின் அடிப்படையிலே நாம் செய்தி கொடுப்போம். ஆதலால் நாம் கவனிக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், இங்கே ஆண்டவருடைய வசனத்தை நாம் ஆழமாக சற்று சிந்திக்க வேண்டும். முடிவு உடனே வராது. மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கை சீக்கிரமாக போய்விட வேண்டும் என்று சொல்லி யாரும் விரும்புகிறதில்லை. வாழ்க்கை சீக்கிரமாக முடிந்துவிட வேண்டும் என்று சொல்லி யாரும் எதிர்பார்க்கிறதும் இல்லை. ஆகிலும் இங்கே நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறதாவது இந்த வார்த்தை, முடிவு உடனே வராது. அப்படி என்றால் இந்த யுகத்தின் கடைசி காலம் இன்னும் காலத்தில் நடைபெற வேண்டிய தீர்க்க தரிசன காரியங்கள் இன்னும் அநேகம் நடைபெறவில்லை. அது நிமித்தம் ஆண்டவர் சொல்லுகிறார், முடிவு உடனே வராது, அது இன்னும் காலம் இருக்கிறது. ஆகிலும்
நாம் இந்த காலத்தை நாம் பார்க்கும் பொழுது பல யுத்தங்களின் செய்திகளை நாம் கேள்விப்படுகிறோம். அது மாத்திரமல்ல, பல வியாதிகள் பரவி கொண்டிருக்கிறது. வியாதியினால் அநேக ஜனங்கள், அநேக ஆத்மாக்கள் பரிதாபமாக இறந்து கொண்டிருப்பதையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆதலால் தான் இந்த கேள்வி நம்முடைய மனதில் தோன்றுகிறது, இது கடைசி காலமாக இருக்கலாமா, இதுதான் இறுதி காலமா, இல்லென்றால் இயேசு இன்றைக்கு வந்துடுவார், நாளைக்கு வந்துடுவார் என்று சொல்லுகிறது. அவைகள் எல்லாம் அபத்தமான காரியமாகும். இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால், ஆனாலும் முடிவு உடனே வராது. அப்படி என்றால் முடிவுக்கு இன்னும் காலம் இருக்கிறது. அந்த முடிவான காலம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று வெளிப்படுத்தும் விசேஷத்திலும் ஆண்டவர் பேசுகிற இந்த அதிகாரத்திலும் அது மிக மிக கொடுமையானதாக இருக்கும். மனிதன் தாங்கிக் கொள்ளவே முடியாது, மனிதன் ஜீவிக்கவே முடியாது என்ற பற்பல துணுக்குகள் இவைகளுக்குள்ளாக அடக்கப்பட்டிருக்கிறது. இங்கே புதிய ஏற்பாட்டின் எழுத்தாளர்களும் பரிசுத்தவான்களும் அவர்களும் இப்படித்தான் எண்ணினார்கள், கடைசி காலமாக இருக்குமோ என்று. இங்கே இந்த 24வது அதிகாரத்தின் ஆரம்ப வாக்கியங்களில் நீங்கள் படித்து பார்த்தீர்கள் என்றால், இங்கே இயேசுவின் அப்போஸ்தலர்கள் முடிவு காலத்தை குறித்த காரியங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை நீர் எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கேட்ட அந்த கேள்விக்கு ஆண்டவர் கொடுத்த பதில் தான் இந்த அதிகாரம் முழுவதும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆதலால் இந்த கடைசி காலத்தை குறித்ததால் காரியம் தேவன் தீர்மானித்திருக்கிறது, தேவன் திட்டமிட்டிருக்கிறது. அவைகள் எல்லாம் படிப்படியாக, அது வரிசை கிரமமாக அது நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆதலால் தேவனுடைய திட்டம், அவர் தீர்மானித்த காரியம், அவர் இந்த உலகத்தை முடிவுக்கு கொண்டு வருவது அவருடைய கரத்தில் இருக்கிறது. மனிதனோ சாத்தானோ இந்த உலகத்தின் முடிவை கொண்டு வருவதற்கு முடியாது. இந்த யுகத்தின் முடிவு இறைவனுடைய கரத்தில் இருக்கிறது. அவர் திட்டமிட்டது, அவர் சொன்னது அது நடைபெறும் என்பதை இங்கே வேதம் சொல்லுகிறது. ஆகிலும் இந்த கடைசி காலத்திலே அவருடைய சபை, அவருடைய ஜனங்கள், அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு பல எச்சரிப்புகளையும் பல ஆலோசனைகளையும் இங்கே அந்த வேத எழுத்தாளர்கள் அவர்கள் அதை எழுதி வைத்திருக்கிறார்கள். அவைகளை நாம் தியானிக்கிறோம், அவைகளை நாம் படிக்கிறோம், அவைகளை நாம் விசுவாசிக்கிறோம், அவைகளை நாம் கடைபிடிக்கிறோமா என்பதை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையானது உண்மையுள்ளதும் அது நித்தியமானதுமாக இருக்கிறது. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. வானமும் பூமியும் அழிந்து போகும், ஒளிந்து போகும், ஆகிலும் என்னுடைய வார்த்தையோ ஒருபோதும் ஒளியாது அழியாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டுடைய வார்த்தை ஒன்றும் அது அழிந்து போகிறது இல்லை, அவைகள் நித்திய காலமாக அது நிலைத்திருக்க போகிறது. அவர் சொல்லியிருக்கிற வார்த்தை மாத்திரம்தான் நிறைவேறும். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் கர்த்தருடைய வேதத்தை நாம் தியானிக்கிறோம், அதை வாசிக்கிறோம், அதை நாம் படிக்கிறோம். ஆகிலும் அவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. என்ன எழுதப்பட்டிருக்கிறது, யாருக்காக எழுதப்பட்டிருக்கிறது, எப்பொழுது எழுதப்பட்டது, அது எதற்காக எழுதப்பட்டது என்பதை சற்று நாம் அது கவனிக்க வேண்டும். எக்காலத்தில் உள்ள ஜனங்கள், எக்காலத்தில் உள்ள சபைக்கு ஆண்டவர் தம்முடைய வார்த்தையின் மூலமாக அவர் பேசி கொண்டிருக்கிறார். அந்த வார்த்தையானது அவருடைய சபைக்கு அது ஜீவனாக இருக்கிறது. அந்த வார்த்தையின் ஜீவனாலே அவருடைய சபையானது பிழைத்திருக்கிறது, அது ஜீவித்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய சபை ஒருபோதும் அழிவதில்லை. ஏனென்றால் அது கர்த்தருடைய சபையாக இருக்கிறது. அவர் தம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே, அவருடைய தியாகத்தினாலே மீட்டெடுக்கப்பட்ட ஜனங்கள், அதுதான் கர்த்தருடைய சபையாக இருக்கிறது. மனிதனால் உருவாக்கப்பட்டதோ, மனிதன் தீர்மானித்து அது உருவாக்கினதோ அல்ல, அது தேவனுடைய சபையாக இருக்கிறது. மத்திய 16ஆம் அதிகாரம் 18வது வாக்கியத்திலே, இந்த கல்லின் மேல் என்னுடைய சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அவைகளை மேற்கொள்வது இல்லை என்று சொல்லி ஆண்டவர் வாக்குரைத்தார். அது இந்த சபை அவருடையதாவது சரீரமாக இருக்கிறது, அவருடைய உடலாக இருக்கிறது. அவருடைய உடலோடு அவருடைய சரீரத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய ஜனங்கள், தேவனுடைய பிள்ளைகள், அவர்கள் தான் கர்த்தருடைய சபை. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அது மாத்திரமல்ல, நாம் இயேசுவின் வருகையை நாம் எதிர்நோக்கி
பார்த்து கொண்டிருக்கிறோம், அதை நாம் கவனித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியிலே பிறப்பதற்கு முன்பு தேவஜனங்களுக்கு ஆண்டவரதாவது கொடுத்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை சிலர்கள் அதை தியானித்து, அதை விசுவாசித்து, அதை நம்பி ஆண்டவருடைய வருகைக்காக எதிர்நோக்கி காத்திருந்தார்கள். அப்படி காத்திருந்தவர்களில்தான் எலிசபெத்து, மரியாள், யோசேப்பு, சிமியோன் போன்றவர்கள் மேசியாவாகிய கர்த்தர் வருவார், தீர்க்க தரிசன வாக்கியங்களிலே ஆண்டவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை அவர்கள் படித்து, தியானித்து, விசுவாசித்து அதற்காக அவர்கள் காத்திருந்தார்கள். காத்திருந்தவர்கள் மத்தியிலே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குறித்த சமயத்திலே தேவகுமாரன் பூமியிலே நமக்காக பிறந்தார். அவ்விதமாகவே அவர் மறுபடியும் வரப்போகிறார். அவருடைய வருகைக்காக அவரை விசுவாசிக்கிற ஜனங்கள் எல்லோரும் காத்திருக்கிறார்கள். அவருடைய வருகையை எதிர்நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆதலால் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம், அவருடைய சபை, கர்த்தருடைய வருகைக்காக நாம் அவருடைய வருகையை நாம் எதிர்நோக்கி நாம் பார்த்து கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது. இங்கே இந்த கடைசி காலத்தை குறித்ததாவது காரியம் மோசேயானவரும், தாவீதரசனும், தானியேலும், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும், பவுலும், யோவானும் அவருடைய வருகை குறித்து, அது மாத்திரமல்ல கடைசி காலங்களிலே நடைபெற போகிற சம்பவங்களை குறித்தும் அவர்களது தீர்க்க தரிசனமாக எழுதி வைத்திருக்கிறார்கள். அவைகளை நாம் உன்னிப்பாக நாம் கவனித்துக் கொண்டிருக்கிறோம், அதை நாம் விசுவாசிக்கிறோம். ஆகிலும் இந்த கடைசி காலத்தை குறித்ததாவது சில காரியங்களை நாம் சற்று தியானிப்புமாக. இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஆனாலும் முடிவு உடனே வராது என்ற வார்த்தை இன்றைய தினத்திலே உங்களுக்கு கொடுக்கப்படுகிற கர்த்தருடைய வார்த்தையாகும். ஆதலால் நாம் காலம் இன்னும் செல்லும், நாம் எப்படியும் இருப்போம், நாம் எப்படி இருந்தாலும் கர்த்தர் நம்மை எடுத்துக்கொள்வார் என்ற இருமாப்பும் என்ற ஒரு லேசினஸும் அவைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது என்பதையும் கர்த்தர் நமக்கு தெளிவாக உணர்த்துகிறார். கர்த்தருடைய வருகை எப்பொழுதும் இருக்கும். ஆகிலும் அவருடைய வருகைக்கு முன்னால் அநேக தீர்க்க தரிசன காரியங்கள் நடைபெற வேண்டியதாக இருக்கிறது. அவைகள் நடைபெற்ற பின்பு தான் அவருடைய வருகையும் இருக்கும். அதில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் உலகம் எங்கிலும் அறிவிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். அப்போ ராஜ்யத்தின் சுவிசேஷம், இயேசு கிறிஸ்துவை குறித்த நற்செய்தி, இயேசு கிறிஸ்துவை குறித்து உலகம் எங்கிலும் இன்னும் முழுமையாக அறிவிக்கப்படவில்லை. ஏன் அறிவிக்கப்படவில்லை என்றால், நீங்கள் சற்று நாம் கவனிக்க வேண்டும். ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகள், இஸ்லாமிய தேசங்கள், கம்யூனிஸ்ட் தேசங்கள், இன்னும் பல நாடோடி மக்கள், காட்டுமராண்டி ஜனங்கள், இன்னும் பற்பல ஜனங்கள் மத்தியிலே கர்த்தரை குறித்தோ, அவருடைய சுவிசேஷத்தை குறித்தோ, அவருடைய சத்தியத்தை குறித்தோ இன்னும் அறிவிக்கப்படாமலேயே இருக்கிறது. இங்கே கர்த்தருடைய வார்த்தையில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் உலகம் எங்கில் உள்ளவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இங்கே ஆண்டவர் ஆனாலும் முடிவு உடனே வராது. அப்போ கர்த்தருடைய வார்த்தை அறிவிக்கப்பட்டு முடியும், அப்பொழுது முடிவு உண்டாகும். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆதலால் நாம் அவருடைய வருகைக்காக நாம் காத்திருக்க வேண்டும். இந்த காலகட்டங்களிலே பாலஸ்தீன தேசத்திலே, இஸ்ரவேல் தேசத்திலே பல போராட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. யூத ஜனங்களுக்கும் யூத ஜனங்களின் எதிரிகளுக்கும் அங்கே பல யுத்தங்களும், பல பிரச்சனைகளும், பல நஷ்டங்களும் அங்கே உண்டாய் கொண்டிருக்கிறதை நாம் கேள்விப்படுகிறோம். பல இடங்களிலே உலகமெங்கிலும், இந்தியா தேசத்திலும் பல வியாதிகள் பரவி கொண்டிருக்கிறது. அந்த வியாதியை கட்டுப்படுத்தும்படியாக மருத்துவர்களும் இன்னும் எல்லோரும் அதை கட்டுப்படுத்தும்படியாக பல முயற்சிகளை எடுக்கிறார்கள். அவைகள் மத்தியிலே சில இடங்களிலே
பூமி எதிர்ச்சியும் இன்னும் பல ஏதாவது கஷ்டங்களும் பல நஷ்டங்களும் உண்டாகி கொண்டிருக்கிறது. இவைகள் மத்தியிலே முடிவு உடனே வராது என்று நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் சற்றுதான் கவனிப்போமாக. 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சில காரியங்களை ஏதாவது அவர் எழுதுகிறார். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் அதாவது கவனிக்க வேண்டியது என்னவென்றால், இப்படிப்பட்ட செய்திகளை நாம் அதாவது கேள்விப்படும் பொழுது நாம் கலங்கி விடக்கூடாது, பயந்து விடக்கூடாது என்று நம்முடைய ஏதாவது ஆண்டவர் சொல்லுகிறார். பல யுத்தங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது, பல பூமி எதிர்ச்சி, பல வியாதிகள், மனிதனுடைய வாழ்க்கையானது அது சடுதியாக அழிந்து போய் கொண்டிருக்கிறது. உலகத்தில் என்ன நடைபெறுகிறது என்று சொல்லி நாம் கேள்விப்படும் பொழுதே நம்முடையதாவது இருதயத்திலே கலக்கமும் பயமும் திகிலும் உண்டாகிறது. ஆதலால் தான் வேதம் நமக்கு ஏதாவது சொல்லுகிறதாவது காரியம் என்னவென்றால், இப்படிப்பட்ட ஏதாவது செய்திகளை நாம் கேள்விப்படும் பொழுது நாம் கலங்காமலும் முடிவு வந்துவிட்டது என்று சொல்லி நாம் அதாவது நினைத்துவிடக்கூடாது என்று இங்கே பவுல் 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரத்திலே அந்த வாக்கியங்களை நீங்கள் படித்து பார்த்தீர்கள் என்றால் அங்கே அவர் ஏதாவது எழுதுகிறார். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 2வது வாக்கியத்திலே, இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிறது விதமாக வரும் என்று சொல்லி இங்கே பவுல் தான் சொல்லுகிறார். அப்போ திருடன் எப்பொழுது வருவான், அவன் எப்பொழுது ஒரு வீட்டை உடைத்து அவன் திருடி செல்வான் என்பதை யாரும் அதாவது அறிய மாட்டார்கள். அவ்விதமாகவே ஆண்டவருடைய வருகையும் அது இரகசியமாக இருக்கும், எல்லோரும் காணத்தக்கதாக அது இருக்காது என்று இங்கே பவுல் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அதை குறித்து இதே மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலே அவர் பேசுகிறார். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கே கர்த்தருடையதாவது வருகை அது எப்படி இருக்கும், அது எவ்விதமாக நடைபெறும் என்று நமக்கு தெளிவாக 100க்கு 100 சரியாக நாம் அவைகளை அறிந்து கொள்ள முடியாது என்று இங்கே வேதம் நமக்கு தான் சொல்லுகிறது. அதில் இங்கே ஏதாவது இயேசுவும் அப்போஸ்தலனாகிய பவுலும் தான் சொல்லுகிறத காரியம் என்னவென்றால், அவருடைய வருகையானது திருடன் வருகிறது விதமாக அது இருக்கும். திருடர்கள் ஒரு வீட்டை ஏதாவது கொள்ளையடிக்க வேண்டும் என்றால் அவர்கள் பதுங்கி 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 அவர்கள் இருப்பார்கள். எப்பொழுதாவது வீட்டில் உள்ளவர்கள் வெளியே செல்வார்கள், இல்லையென்றால் அவர்கள் வீட்டை பூட்டுவார்கள், லைட்டை ஏதாவது பந்த் பண்ணுவார்கள், அதை ஏதாவது க்ளோஸ் பண்ணுவாங்க. அப்படியெல்லாம் இதை அந்த கள்ளர்கள் கவனித்து பார்த்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் அயர்ந்த நித்திரை பண்ணுகிற சமயத்திலே அவன் ஏதாவது வீட்டை ஏதாவது கொள்ளையடித்ததாவது போய்விடுவான். இது ஒரு உதாரணமாக கர்த்தர் சொல்லுகிறார். திருடன் ஏதாவது வருகிறதை யாரும் ஏதாவது பார்க்க முடியாது, யாரும் கவனிக்க முடியாது. அவன் தந்திரமாக அவன் தன்னுடைய வேலை செய்துவிட்டு போய்விடுவான். அதை ஒரு உதாரணமாக இயேசு கிறிஸ்து எடுத்து அவருடைய வருகையையும் எல்லோரும் அறிந்து கொள்ள முடியாது, எல்லோருக்கும் அதை தெரிய வராது என்பதை இங்கேதாவது இயேசுதான் சொல்லுகிறார். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. திருடன் ஏதாவது வருகிற விதமாக அவருடைய வருகை இருக்கும். ஆதலால் இயேசு கிறிஸ்து வந்துட்டாரு, இயேசு கிறிஸ்து வரப்போகிறாரு, அவர் ஏற்கனவே ஏதாவது ஆளுகை செய்கிறார் என்றெல்லாம் தப்பு கணக்கு போட்டு அநேக தவறான போதகர்கள் பல தப்பிதங்களை ஏதாவது சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஏதாவது கணக்கை ஏதாவது போட்டுக்கொண்டு வேதாகமத்தின் ஏதாவது காலங்களையும் வேத ஏதாவது நிகழ்ச்சிகளின் தொகுப்புகளையும் ஏதாவது எடுத்துக்கொண்டு இயேசுவானவர் ஏதாவது இன்றைக்கு வந்துடுவார், நாளைக்கு வந்துடுவார், அப்பொழுது வந்துடுவார், இப்பொழுது வந்துடுவார் என்று சொல்லிட்டு அவர்கள் பல தவறுகளை ஏதாவது பேசி கொண்டிருக்கிறார்கள். அவைகள் எல்லாவற்றையும் இப்படிப்பட்ட செய்திகளை நாம் கேட்கக்கூடாது, அதை கேட்க வேண்டாம். அவைகள் நம்மை ஏதாவது ஏமாற்றிவிடும். கர்த்தர் எப்பொழுது வருவார் என்று
அவருடைய ஏதாவது உண்மையான விசுவாச ஜனங்களுக்கு அடையாளங்களினாலே அவர்கள் கண்டுகொள்வார்கள், அவர்களுக்கு அது தெரியும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சொல்லுகிறதாவது வார்த்தை நாம் கவனிப்போமாக. லூக்கா 21:35 வாக்கியத்திலே, லூக்கா 21:35, பூமியெங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கன்னியை போல வரும். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கே பூமியில் உள்ள அனைவருக்கும் அது ஒரு கன்னியை போல் வரும். பறவைகளை ஏதாவது பிடிப்பதற்கு கண்ணி வைப்பார்கள். அந்த கண்ணி ஏதாவது இருக்கிறதா என்று சொல்லி பறவைகளுக்கு தெரியாது. அவைகள் அந்த ஏதாவது கண்ணில் ஏதாவது சிக்கிக்கொள்ளும். அந்த ஏதாவது வேடன் ஏதாவது அந்த பறவைகள் ஏதாவது பிடித்து கொண்டு போய்விடுவான். அப்போ பூமியில் உள்ள அனைவருக்கும் அது ஒரு கன்னியை போல் ஏதாவது இருக்கும். ஆண்டவர் எப்பொழுது வருவார், எப்பொழுது வரமாட்டார் என்று சொல்லி இந்த கணிப்பு ஏதாவது சொல்லுகிறவர்களை குறித்து நம்ம ஏதாவது கவனமாக நாம் இருக்க வேண்டும். அநேகம் அதாவது 97% அநேகம் எல்லாம் பொய் பேசுகிறவர்களும் தப்பு ஏதாவது கணக்கு போடுகிறவர்களும் கடந்ததாவது 2000 ஆண்டுகளுக்கு மேலாக எல்லாரும் இப்படித்தான் பேசி எல்லாரும் அவமானப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து என்றைக்கு வருவார் என்று சொல்லி அது யாருக்கு ஏதாவது தெரியும் என்றால் அவரை உண்மையாக ஏதாவது சேவிப்பவர்களும் உண்மை ஏதாவது விசுவாசிகளுக்கும் அவர்களுக்கு அடையாளங்களின் ஏதாவது மூலமாக அவருடைய வருகையின் நாளை ஏதாவது ஒட்டி நிகழ்ந்து ஏதாவது கொண்டிருக்கிற ஏதாவது நிகழ்ச்சிகளை ஏதாவது பார்த்து இயேசுவானவர் வாசற்படியில் ஏதாவது நிற்கிறதை அவர்கள் சரியாக அறிந்து கொள்வார்கள். இவைகள் எல்லாருக்கும் தெரியாது. இது எல்லாருக்கும் ஏதாவது அறிவிக்கப்படுகிறதும் இல்லை. அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவரால் ஏதாவது முன்குறிக்கப்பட்டிருக்கிறவர்கள், உண்மை உள்ளவர்கள், அவருடைய சபையாக இருக்கிற பக்தர்களுக்காகத்தான் அவர் ஏதாவது வரப்போகிறார். ஆதலால் நாம் இது கடைசி காலம், இது இறுதி காலம் என்ற ஏதாவது செய்தியை, பல ஏதாவது கலக்கமான செய்திகள், பயத்துக்குரிய செய்திகளை ஏதாவது கொடுப்பதை நாம் ஏதாவது கேட்டு கலங்கிவிடக்கூடாது, பயந்து விடக்கூடாது. முடிவு உடனே வராது. இரண்டாவது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய ஏதாவது வருகை, அதை குறித்ததாவது பல ஏதாவது முன் அடையாளங்களும் முன் ஏதாவது குறிப்புகளும் ஏதாவது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய வருகைக்கு ஏதாவது முன்னதாக சில ஏதாவது சம்பவங்கள் ஏதாவது நடைபெற போகிறது. ஆண்டவர் ஏதாவது வருவதற்கு ஏதாவது முன்னதாக இரண்டாவது நாம் ஏதாவது கவனிக்க வேண்டியதாவது உண்மை என்னவென்றால், அந்தி கிறிஸ்து ஏதாவது வெளிப்பட வேண்டும். அந்தி கிறிஸ்து ஏதாவது வெளிப்பட்ட பின்புதான் முடிவு ஏதாவது உண்டாகும், கர்த்தருடைய வருகை இருக்கும் என்பதை வேதம் நமக்கு ஏதாவது தெளிவாக போதிக்கிறது. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கே 2 தெசலோனிக்கர் 2:4 வாக்கியத்திலே 2 தெசலோனிக்கர் 2:4, அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எண்ணப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல் உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கே அந்தி கிறிஸ்து ஏதாவது வெளிப்படும் வரைக்கும் இறுதி ஏதாவது சம்பவங்கள் அவைகள் நடைபெறாது, இறுதி காலத்தின் முடிவு உண்டாகாது என்பதை இங்கே வேதம் நமக்கு தெளிவாக போதிக்கிறது. சரியாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். முடிவு உடனடியாக வரப்போகிறது இல்லை. அப்போ முடிவுக்கு முன்பாக அந்தி கிறிஸ்து என்பவன் அவன் ஏதாவது வெளிப்பட வேண்டும். அந்தி கிறிஸ்து என்றால் கிறிஸ்து விரோதி, ஆன்டி கிரைஸ்ட். ஆங்கிலத்தில் ஆன்டி கிரைஸ்ட் என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தையின் அர்த்தம் என்னவென்றால், ஆன்டி என்றால் விரோதி, பகைப்பவன், விரோதம் செய்பவன். கிறிஸ்து விரோதி, கிறிஸ்துவை ஏதாவது விரோதிக்கிறவன், கிறிஸ்துவை போல் தன்னை ஏதாவது காண்பிப்பவன். இல்லையென்றால் நான் தான் ஏதாவது மேசியா, நான் தான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தேவனால் அனுப்பப்பட்டவன் என்று சொல்லி ஒரு போலியான ஒருவன் ஏதாவது எழும்பி அவன் ஏதாவது சில ஏதாவது காரியங்களை உலகத்தில் செய்வான்.
என்று இங்கே ஏதாவது வேத எழுத்தாளர்கள் தான் சொல்லுகிறார்கள். இங்கே அந்தி கிறிஸ்துதாது அவனை குறித்துதாது இங்கே பவுல் என்ன சொல்கிறார் என்றால், அவன் தேவனுக்கு மேலாக தன்னை உயர்த்தி தன்னை கடவுள் என்று சொல்லி அவன் சொல்லுவான் என்று இங்கேதாவது பவுல் எழுதுகிறார். மறுபடியும் வாசிக்கலாம். 2 தெசலோனிக்கர் 2:4. அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் அவன் எதிர்த்து நிற்கிறவனாகவும் தேவன் என்னப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவனைப் போல் உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். தன்னைத்தான் தேவன் என்று காண்பிப்பவனாக இருப்பான் என்று சொல்லி இங்கே பவுல் சொல்லுகிறார். அப்படி என்றால் அந்த அந்தி கிறிஸ்து என்பவன் தன்னை கடவுள் என்று சொல்லிதான் சொல்லுவான். அப்போ இப்போ உலகத்தில் ஏதாவது யார் அந்தி கிறிஸ்து? வேதத்தை குறித்ததாவது இவர்கள் ஏதாவது போதிக்கிறவர்கள் அந்தி கிறிஸ்துவை ஏதாவது குறித்ததாவது காரியம் அது இது என்று சொல்லுகிறவர்கள். இப்போ யார் அந்தி கிறிஸ்து? யார் இப்படி சொல்லிட்டு இருக்கிறான்? நான் தான் கடவுள், தேவன் என்னப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ தேவனுடைய ஆலயத்தில் அவனதான் வீட்டிலிருந்து தன்னைத்தான் கடவுள் என்று சொல்லி அவன் சொல்லிக் கொள்வான். தேவனுடைய ஆலயத்தில் எங்கே இருந்தான் ஏதாவது கடவுள்னு சொல்லியிருக்கிறான்? ஒருத்தனும் கிடையாது. அதெல்லாம் அநேகம் பேர் ஏதாவது அவன் அந்தி கிறிஸ்து, இவன் அந்தி கிறிஸ்து, அவன் அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன், இந்த அந்தி கிறிஸ்து வந்துட்டான், அவன் ஏதாவது ஊசியை குத்துவான், 6 ஏதாவது குத்துவான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பல ஏதாவது தப்பு கணக்குகளும் தவறான போதனைகளும் சொல்லி ஜனங்களை ஏதாவது பயமுறுத்தி கொண்டு ஏமாற்றி கொண்டிருக்கிறதை அவைகளிலிருந்து நாம் ஏதாவது விடுதலை அடைய வேண்டும். இங்கே பவுல் தெளிவாக என்ன சொல்கிறார் என்றால், அவன் தன்னை கடவுள் என்று சொல்லுவான். இந்தியா தேசத்தில் அநேக ஏதாவது போலிகள் தன்னை ஏதாவது தங்களை கடவுள் என்று சொல்லிக்கொண்டு ஏமாற்றி கொண்டிருக்கிற இப்படிப்பட்ட போலிகளை குறித்து அல்ல. அவன் தேவாலயத்தில் இருந்து கொண்டு, தேவாலயம் என்றால் யெகோவாவை ஏதாவது வழிபடுகிற தேவனுடைய ஆலயத்தில் உட்கார்ந்து கொண்டு, ஆலயமே இல்லையா? ஆலயமே இல்லையே. அப்போ ஆலயம் இல்லாத ஏதாவது இடத்துல அவன் எங்கே இருந்து ஏதாவது இப்படி சொல்லிக்கிட்டு ஏதாவது இருக்கிறான்? யாருமே இல்லை. அந்தி கிறிஸ்து இன்னும் எழும்பவில்லை. அந்தி கிறிஸ்து யாரும் இன்னும் ஏதாவது வரவில்லை. அதெல்லாம் நாம் வேதத்தை ஏதாவது இன்னும் ஆழமாக நாம் அதை தியானிக்க வேண்டும். இங்கே அவன் ஏதாவது தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படத்தக்கதாக மிகுந்த அடையாளங்களையும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் அவன் நடப்பிப்பான். இது சாத்தானுடைய கிரியைகளாக இருக்கிறது. எதற்காக என்றால், சத்தியத்தை அன்பினால் ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட விரும்பாமல் இருக்கிறவர்களுக்கு இவன் ஏதாவது இப்படி தன்னை ஏதாவது காண்பிப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டதாக. அப்போ அவன் ஒரு சிருஷ்டியாக இருந்த போதிலும், ஒரு சாதாரண ஒரு மனிதனாக இல்லை என்றால் ஒரு தூதனாக இருந்த போதிலும், தன்னை கடவுள் என்று சொல்லி எவன் ஒருவன் ஏதாவது சொல்லுகிறானோ அவனை நாம் ஏதாவது சற்று ஏதாவது கவனிக்க வேண்டும். அப்படி ஒருவனும் பூமியிலே ஏதாவது தங்களை ஏதாவது கடவுள் என்று சொல்லவில்லை. அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய ஆலயத்திலே அங்கே இருந்து கொண்டு அவன் சொல்லுவான் என்று சொல்லி இங்கே வேதம் தெளிவாக சொல்லுவது. ஆலயமே கிடையாது. அப்போ ஆலயத்திலிருந்து ஒருவன் சொல்லுகிறது சில ஏதாவது பைத்தியக்காரன் ஏதாவது சொல்லுவான்வன். ஆனால் அவன் ஏதாவது அந்தி கிறிஸ்து கிடையாது. அந்தி கிறிஸ்து என்றால் கிறிஸ்து விரோதி, கிறிஸ்துவானர் செய்தது போலையும் கிறிஸ்து செய்யாதது போலையும் ஏதாவது அவன் காரியத்தை தான் செய்வான் என்று ஏதாவது வேதத்தில் தான் எழுதப்பட்டிருக்கிறது. ஆதலால் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் இறுதி காலமாக இருந்தாலும் முடிவு உடனே வராது என்று சொல்லி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை நாம் சற்று கவனிக்க வேண்டும். ஆதலால் நாம் கலங்கவோ பயப்படவோ வேண்டாம். அந்தி கிறிஸ்துதாவது எழும்பி அவன் தன்னுடைய கிரியைகளை செய்யும் வரைக்கும் முடிவு வராது. இங்கே அந்தி கிறிஸ்து எழும்பி அவன் தன்னை கடவுள் என்று சொல்லி அவன் யூத ஜனங்களை வஞ்சிப்பான் என்று தானியேல் தீர்க்கதரிசி தன்னுடைய எழுத்துக்களிலே அவர் எழுதுகிறார்.
அப்போ யூத ஜனங்கள் இந்த தன்னை கடவுள் என்று சொல்லி தன்னை ஏதாவது காண்பித்து அடையாளங்களையும் அற்புதங்களையும் ஏதாவது நடப்பித்து ஜனங்களை ஏமாற்றும் அந்த நபரை யூதர்கள் ஏற்றுக்கொள்வார்கள், அங்கீகரித்துக் கொள்வார்கள் என்று வேதத்தில் ஏதாவது எழுதப்பட்டிருக்கிறது. ஆதலால் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் அவைகளை நாம் சற்று ஏதாவது கவனிக்க வேண்டும். மூன்றாவது, இந்த ஏதாவது அந்தி கிறிஸ்துவின் ஏதாவது ஆவி, இது சாத்தானுடைய ஆவியாக அது உலகத்தில் கிரியை செய்து கொண்டிருக்கிறது என்றதாவது யோவான் ஏதாவது எழுதுகிறார். அந்தி கிறிஸ்து இன்னும் ஏதாவது தோன்றவில்லை, அவனது வெளிப்படவில்லை. ஆகிலும் அந்தி கிறிஸ்துவின் ஆவி அது அக்காலத்திலிருந்து இக்காலம் வரைக்கும் அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அது முழுமையாக ஒருவனிலும், இல்லையென்றால் ஒரு அரசாங்கத்திலும், இல்லையென்றால் ஒரு தலைவனிலும், ஒரு ஏதாவது சங்கத்திலும் அவைகள் மூலமாக அந்த அந்தி கிறிஸ்துவின் ஏதாவது கிரியைகள் வெளிப்படும், தோன்றும் என்பதை வேதம் நமக்கு தான் தெளிவாக போதிக்கிறது. ஆகிலும் அந்தி கிறிஸ்துவின் ஆவி, கிறிஸ்துவை எதிர்க்கும் ஆவி, கிறிஸ்துவுக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிற ஆவி அக்காலத்தில் இருந்து இக்காலம் வரைக்கும் அது ஏங்கி கொண்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 7வது வாக்கியத்திலே, அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது, ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. 1 யோவான் 4:2-3. பிரியமானவர்களே, 1 யோவான் 4:2-3. தேவ ஆவியை நீங்கள் எதினாலே அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கே இயேசுவை ஏதாவது பகைக்கிற, இயேசுவை ஏதாவது மறுதலிக்கிற, இயேசுவானவர் அவர் மனிதனாக தோன்றவில்லை என்றும், அவர் வெறும் ஆவி என்றும், அவர் இறைவன் இல்லை என்றும், சில சமயங்களிலே அவர் மனுஷனும் இல்லை என்றும் போதிக்கிற, விசுவாசிக்கிற இவைகள் எல்லாம் கிறிஸ்து விரோதி, அந்தி கிறிஸ்துவின் ஆவியாக இருக்கிறது என்று அப்போஸ்தலனாகிய யோவான் தன்னுடையதாவது நிருபங்களிலே அவர் எழுதுகிறார். ஏசாயா 14ஆம் அதிகாரம் 13வது வாக்கியத்திலும் 14வது வாக்கியத்திலும், ஏசாயா 14, 13, 14. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கே லூசிஃபர், விழுந்து போனதாவது தூதன் என்று அழைக்கப்படுகிற லூசிஃபர், ஏதாவது இவன் என்ன சொல்லுகிறார் என்றால், நான் தேவனுக்கு மேலாக என்னுடைய சிங்காசனத்தை நான் உயர்த்துவேன், வட பர்வதங்களில் உள்ள ஆராதனை ஸ்தலத்திற்கு மேலாக என்னை உயர்த்துவேன் என்று அவன் கௌரவமாக இங்கே சொல்லுகிறான், பெருமையாக அவன் சொல்லுகிறான் என்பதை இந்த ஏசாயா தீர்க்கதரிசி அவர் எழுதுகிறார். அதே ஆவிதான் இந்த அந்தி கிறிஸ்துவுக்குள்ளாக செயல்படும். இவன் தன்னை கடவுள் என்று சொல்லி அவன் சொல்லி கடவுளுக்கு மேலாக தன்னை உயர்த்துவான். கடவுளே நான் தான் என்று சொல்லி அவன் சொல்லும் பொழுதுதான் அங்கே யுகத்தினதாவது அந்திய காலத்தின் ஒரு நேரம் அதுதாவது நேரமாக இருக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 2வது வாக்கியம். எசேக்கியேல் 28:2. மனுபுத்திரனே, நீ தீருவின் அதிபதியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், உன் இருதயம் மேட்டிமை கொண்டு நான் தேவன், நான் சமுத்திரத்தின் நடுவே தேவாசனத்தில் வீற்றிருக்கிறேன் என்று நீ சொல்லி உன் இருதயத்தை தேவனில் இருதயத்தை போல ஆக்கினாலும் நீ மனுஷனே அல்லாமல் தேவன் அல்ல. 6வது வாக்கியம். ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ உன் இருதயத்தை தேவனின் இருதயத்தை போல ஆக்குகிறபடியினால். 9வது வாக்கியம்.
உன்னை கொல்லுகிறவனுக்கு முன்பாக நான் தேவன் என்று நீ சொல்வாயோ? உன்னை குத்தி போடுகிறவன் கைக்கு நீ மனுஷனே அல்லாமல் தேவன் அல்லவே. தானியேல் 11ஆம் அதிகாரம் 6வது வாக்கியம். தானியேல் 11:6. அவர்கள் சில வருஷங்களுக்கு பின்பு ஒருவரோடு ஒருவர் சம்பந்தம் பண்ணும்படிக்கு தென்திசை ராஜாவின் குமாரத்தி வடதிசை ராஜாவினிடத்தில் வருவாள். ஆனாலும் அவளுக்கு புயபலம் இராமற் போம், அவனும் அவனுடைய புயமும் நிலை நிற்பதில்லை. அவளும் அவளை அழைத்து வந்தவர்களும் அவளை பெற்றவனும் அவளை அக்காலங்களில் பலப்படுத்தினவனும் ஒப்புக் கொடுக்கப்படுவார்கள். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. இங்கே அந்த கிறிஸ்துவின் ஆவி அது கிரியை செய்து கொண்டிருக்கும் என்று ஏதாவது இங்கே வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த கிறிஸ்துவின் ஆவி விசுவாச துரோகிகளின் வாழ்க்கையிலும் விசுவாசத்தை மறுதலித்து விசுவாசத்தை விட்டு பின்வாங்குகிறவர்களும் தேவனுடைய சபை தேவனுடைய சத்தியத்திற்கு விரோதிகளாக இருப்பவர்களும் இவர்களிலே அந்த கிறிஸ்துவின் ஆவி கிரியை செய்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவனுடைய விரோதிகளாக கிறிஸ்துவனுடைய பகைஞர்களாக இருக்கிறார்கள் என்று நாம் அதாவது அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டதாக. 4வது ஒரு நல்ல செய்தி. இந்த அந்தி கிறிஸ்துவை கிறிஸ்துவானவர் முறியடித்து அவன் மேல் ஏதாவது ஜெயம் கொள்வார், அவனை தோற்கடிப்பார் என்று 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 8வது வாக்கியம் சொல்கிறது. நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவார். தேவன் இயேசுவானவர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே இந்த அந்தி கிறிஸ்துவை அழிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இவைகள் எல்லாம் அதாவது இன்னும் நடைபெறவே இல்லை. இவைகள் நடைபெற வேண்டியதாக இருக்கிறது. ஆதலால் முடிவு இன்னும் வரவில்லை. முடிவு வருவதற்கு பல காரியங்கள் இன்னும் அதாவது பல சம்பவங்கள் நடைபெற வேண்டியதாக இருக்கிறது. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த தீய அந்தி கிறிஸ்து அவனை இயேசு கிறிஸ்து முறியடிப்பார், அவனை ஜெயிப்பார், அவன் தோற்கடிக்கப்பட்டு போவான் என்று வேதம் அதாவது சொல்லுகிறது. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 5வது கொள்ளை நோய், வியாதிகள், கொடிய நோய்கள் அவைகள் அதாவது பரவி கொண்டிருக்கும் என்று இங்கே நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார். மத்தேயு 24:7வது வாக்கியம். மத்தேயு 24:7. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி எதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இங்கே ஏதாவது ஆண்டுடையதாவது வார்த்தையிலே பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களிலே உண்டாகும் என்று நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார். ஆதலால் இந்த காலங்களிலே கொரோனா என்ற இந்த கோவிட்-19 என்ற வியாதி உலகம் எங்கிலும் உள்ள ஜனங்களை அது பாதித்து கொண்டிருக்கிறது. லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனங்கள் இறந்து போனார்கள். நம்முடைய தேசத்திலே இது 2வது அலையாக அநேக ஜனங்கள் அதாவது மரித்து அநேகர் அதாவது அகாலமாக இந்த பூமியை விட்டு அதாவது கடன் சென்று அதாவது கொண்டிருக்கிறார்கள். வியாதியினால் மனிதனுடைய வாழ்க்கை அதாவது குறைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. லூக்கா 21:11 பல இடங்களில் மகா பூமி எதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் உண்டாகும். வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 8வது வாக்கியம். நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் காட்பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது. இங்கே ஏதாவது ஒரு சம்பவம் அதாவது எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே ஒரு தீய ஒரு சக்தி அது ஏதாவது கடன் செல்கிற பொழுது இங்கே வியாதிகளும் பஞ்சங்களும் கொள்ளை நோயும் மரணமும் ஏதாவது உண்டாயிருக்கும் என்று இங்கே ஏதாவது யோவான் எழுதுகிறார். ஆதலால் அப்படிப்பட்டதாவது சம்பவங்களின் காலங்களிலே நாம் அதாவது இருக்கிறோம். ஆகிலும் முடிவு இன்னும் வரவில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.
அப்போ இந்த முடிவு ஏதாவது வராமல் இருக்கிறதினாலே நாமும் அவைகளில் சிக்கிக்கொள்வோம், இல்லையென்றால் சிக்கி கொண்டோம் என்றால் என்ன ஆகும் என்று சொல்லி நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நாம் தொடர்ந்து ஆட்டுக்குட்டியானவரை ஏதாவது பின்பற்றவும், நம்மை ரட்சித்த இரட்சகரை விசுவாசத்தோடு நாம் ஏதாவது பின்பற்றவும் கர்த்தர் நமக்கு ஏதாவது நல்ல பாக்கியங்களையும் நல்லதாவது வாழ்க்கை நமக்கு கொடுத்திருக்கிறதினாலே நாம் ஆண்டவரை மறவாமல் நாம் ஆண்டவருக்குள்ளாக வளர்ந்து செல்ல வேண்டும் என்பதை இங்கே வேதம் போதிக்கிறது. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 6வது, அவருடைய வருகைக்காக நாம் காத்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. தீத்து 2ஆம் அதிகாரம் 13வது வாக்கியத்திலே நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்திற்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது என்று சொல்லி இங்கே பவுல் எழுதுகிறார். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய 2வது வருகைக்காக நாம் காத்திருக்கிறோம், அவருடைய வருகையை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று இங்கே பவுல் எழுதுகிற இந்த சத்தியமானது 2000 ஆண்டுகளாக அவருடைய பிள்ளைகள் அவரை தரிசிக்க, அவரோடு சேரும்படியாக, அவரோடு நித்திய காலமாக வாசம் செய்யும்படியாக விரும்புகிற அநேக தேவனுடைய பக்தர்கள் இந்நாள் வரைக்கும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களிலே நாமும் ஒரு சிலர்களாக நாம் இருக்கிறோம். அவருடைய வருகைக்காக நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆதலால் இந்த யுகத்தின் முடிவு காலங்களிலே அநேக தீர்க்க தரிசனங்கள் இன்னும் நிறைவேற வேண்டியதாக இருக்கிறது. வேதாமத்திலே எழுதப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் அவருடைய சபையிலும் உலகத்திலும் இஸ்ரவேலர் மத்தியிலும் இன்னும் அநேக தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற வேண்டியதாக இருக்கிறது. 1 அவருடைய திருச்சபையில், 2வது உலகத்தில், 3வது இஸ்ரவேலிலே தேவனதாவது தீர்க்க தரிசனமாக உரைத்திருக்கிறவைகள் நடைபெற வேண்டியதாக இருக்கிறது. அவைகளெல்லாம் நடைபெற்ற பின்புதான் இந்த யுகத்தின் முடிவு இருக்கும். ஆதலால் இங்கே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிற ஆனாலும் முடிவு உடனே வராது என்பதை நாம் சற்றுதாவது கவனிக்க வேண்டும். ஆதலால் நாம் தேவ ஆட்டுக்குட்டியானவரை தொடர்ந்து நாம் பின்பற்ற வேண்டும். தேவன் நம்மை முன்குறித்திருக்கிறார், நம்மை அழைத்திருக்கிறார், நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதில் உறுதியாக நாம் இருக்க வேண்டும். நாம் கர்த்தருடைய கட்டளைகளை நாம் கை கொள்ள வேண்டும். தேவனுடைய அன்பிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். நாம் ரட்சிக்கப்படாதவர்களுக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும். தேவனுடைய ஜனங்கள் அவர்கள் ஐக்கியத்திலே, அவர்கள் கட்டுப்பாட்டில், தேவனுடைய ஆவியின் கட்டுப்பாட்டில், ஐக்கியத்திலே நாம் ஒன்றாக இருக்க வேண்டும். அவருடைய வருகைக்காக நாம் காத்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு போதிக்கிறார். ஆதலால் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் இப்பொழுது பாலஸ்தீன தேசத்திலே யூதர்களுக்கும் தீவிரவாதிகளுக்கும் சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. அங்கே எருசலேம் பட்டணத்தை அதை பிடிக்கும்படியாக, அதை தங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்ளும்படியாக யூதர்களும் அரபியர்களும் பாலஸ்தீனர்களும் போராடி வருகிறார்கள். ஆனால் கடவுள் எருசலேமை குறித்தும் இஸ்ரவேலை குறித்தும் சொல்லியிருக்கிற தீர்க்க தரிசனங்கள் அவைகளை கடவுள் தானதாவது நிறைவேற்றியதாவது முடிக்கப் போகிறார். ஏனென்றால் யூதர்கள் ஆபிரகாமின் சந்ததிகளாக இருக்கிறவர்கள், அவர்கள் மேசியாவாகிய இரட்சகரை அவர்கள் அறிந்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அங்கே ஒரு பெரிய மீட்பு உண்டாக போகிறது. அங்கே ஒரு சமாதானம் உண்டாக போகிறது. அவர்களுக்கு எருசலேம் தலைநகரமாக இருக்கிறது. அந்த தலைநகரத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டியது அது தேவனால் தான் கூடும் என்பதை அவர்கள் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்காக நாம் ஊக்கமாக நாம் ஜெபிக்க வேண்டும். யூத ஜனங்கள் இயேசுவை அறிந்து கொள்ளும்படியாகவும், இயேசுவை ஏற்றுக்கொள்ளவும், இயேசுவை விசுவாசித்து அவருடைய ரட்சிப்பை
அவர்கள் பற்றுக்கொள்ளும்படியாக யூதர்களுக்காக நாம் அதிகமாக நாம் ஜெபிக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம், தேவனுடைய சபை யூத ஜனங்களுக்காக விசேஷமாக நாம் ஜெபிக்க வேண்டும். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கு யூத ஜனங்களை, தேவ ஜனங்களை அழித்து போடும்படியாக வரலாற்றில் அநேக துன்மார்க்க கூட்டங்களும் அரசாங்கங்களும் தலைவர்களும் பல மனிதர்களும் எழும்பி போராடி அவர்களை நிர்மலமாக்கி போடும்படியாக பல முயற்சிகள் எடுத்தது உண்டு. அவைகள் எல்லாம் அழிந்து போயிட்டு, அவர்களும் இல்லை, அந்த அரசாங்கங்களும் இல்லை, அவருடைய திட்டங்களும் இல்லை. இஸ்ரவேலோ இப்பொழுது அது நிலைத்திருக்கிறது. அதனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இப்பொழுது ஒரு பெரிய ஒரு நெருக்கடி உண்டாயிருக்கிறது. இந்த நெருக்கடியிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் பாதுகாத்து கொள்ள முடியாகவும், இவர்களிலிருந்து கடவுள் அவர்களை விடுதலையாக்க முடியாகவும், அந்த தேசத்திற்கு ஒரு சமாதானத்தையும், அந்த தேசத்திற்கு ரட்சிப்பையும், அந்த தேசத்திற்கு ஒரு பாதுகாப்பையும் கொடுக்கும்படியாக நம்முடைய அனுதின ஜெபங்களிலே நாம் மன்றாட வேண்டும். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. இதற்கு பின்பு தேவன் அவருடைய ஆளுகையை பூமியிலே அவர் ஸ்தாபிக்க போகிறார். அவர் நேரடியாக பூமியிலே ஆட்சி செய்ய போகிறார். அதற்கு தான் 1000 வருட அரசாட்சி என்று வெளிப்படுத்தும் விசேஷம் 20ஆம் அதிகாரத்தின் ஆரம்ப வாக்கியங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. என்னுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆதலால் அவருடைய 1000 வருட அரசாட்சியில் அவர் எப்படி ஜனங்களை ஆளுக செய்ய போகிறார் என்பதை குறித்து இங்கே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிற அந்த ஆசீர்வாதங்கள் அவைகளெல்லாம் 1000 வருடத்தில் அங்கே வாழப்போகிற தேவஜனங்கள், அங்கே வாழப்போகிற மனிதர்கள், அவர்கள் அப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள், இருக்க வேண்டும் என்பதை கர்த்தர் இங்கே முன் அறிவித்திருக்கிறார். ஆதலால் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாமும் இந்த காலங்களின் அடையாளங்களை நாம் பார்த்து நாம் கர்த்தருக்குள்ளாக பலனடையவும், விசுவாசத்தில் இன்னும் தைரியம் கொள்ளும்படியாகும். தேவ ஆட்டுக்குட்டியை அவர் எங்கெல்லாம் செல்கிறாரோ அவருக்கு நாம் பின் செல்லவும், அவருடைய கட்டளைகளை நாம் கடைபிடிக்கவும், விசுவாசத்தில் இன்னும் தைரியமாக நாம் ஊன்ற கட்டப்பட்டு நாம் கர்த்தருக்கென்று வாழ்ந்து ஜீவித்து அவருடைய மகிமையிலே சேர்த்து கொள்ளப்படத்தக்கதான கிருபைகளை கர்த்தர் நமக்கு தரும்படியாக நாம் எல்லோரும் நம்முடைய அனுதின ஜெபங்களிலே நாம் கர்த்தரை நோக்கி மன்றாடுவோமாக. கர்த்ததாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. மகிமையின் ராஜாவே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட கர்த்தாவின் பரிசுத்த நாளுக்காக உமக்கு நாள் ஸ்தோத்திரம் செய்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக நீ அனுக்கிரகம் செய்தீர். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 6வது வாக்கியத்திலே யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள், இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது என்று சொல்லி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை தியானிக்க நீ அனுக்கிரகம் செய்தீர். கர்த்தாவே, முடிவு கர்த்தாவே வருவதற்கு கர்த்தாவே இன்னும் அநேக சம்பவங்கள், அநேக நிகழ்ச்சிகள் நடைபெற வேண்டியதாக இருக்கிறது. அவையெல்லாம் நடந்த பின்பு தான் இந்த யுகத்தின் முடிவும் உண்டாகும் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாக நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்தீர். கர்த்தாவே, நாங்கள் பல பயத்துக்குரிய கலக்கத்திற்குரிய செய்திகளை கேள்விப்பட்டாலும் முடிவு உடனே வராது என்பதை நாங்கள் உறுதியாக தாவே சோதரம் அறிந்து கொள்ளும்படியாக எங்களுக்கு போதித்தீர். உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, கலக்கமான செய்திகள், பயத்துக்குரிய செய்திகள், அவைகள் எங்களை கர்த்தாவே எவ்விதத்திலும் எங்களை பாதிக்காது விசுவாசத்தில் இன்னும் தைரியமாக நாங்கள் ஊண்ட கட்டப்பட்டு வளரும்படியான கிருபையை கட்டளை. கர்த்தாவே, அந்தி கிறிஸ்து வெளிப்பட்டால் ஒழிய அந்த இறுதி நாட்கள் வராது என்று சொல்லி நாங்கள் கர்த்தாவை தியானித்தோம். உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவை, இன்னும் அந்தி கிறிஸ்து இன்னும் தோன்றவில்லை. அவன் தோன்றுகிற சமயத்திலே தேவாலயத்தில் இருந்து கொண்டு நானே தேவன், நானே கடவுள் என்று சொல்லி அவன் தன்னை பெருமையாக சொல்லுவான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் அவைகளை கவனிக்கும்படியாக நீர் எங்களுக்கு உணர்வை கொடுத்துள்ளோம். கர்த்தாவே, ஒருவன் தேவாலயத்தில் இருந்து கொண்டு தன்னை கடவுள் என்று சொல்லுகிறவனே அந்தி கிறிஸ்துவாக, கிறிஸ்துவின் எதிராளியாக,
கிறிஸ்துவனுடைய பகைஞனாக, கிறிஸ்துவுக்கு விரோதியாக இருந்து அவன் செயல்படுகிறவனாக இருப்பான் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாக நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்தது. இவளெல்லாம் அந்த சாத்தானுடைய ஆவியினால் ஏவப்பட்டு அவன் அந்த கிறிஸ்துவை இயக்குவான் என்றதாவது நாங்கள் ஏதாவது தியானித்தோம். உமக்கு ஸ்தோத்திரம். அந்த தீய ஆவி, அந்த சாத்தானுடைய ஆவி இன்னும் அது கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அந்த கிறிஸ்துவின் ஆவி இன்னும் கிரியை செய்து கொண்டிருக்கிறது என்பதை நீர் எங்களுக்கு ஏதாவது காண்பித்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த அந்த கிறிஸ்துவை இயேசு கிறிஸ்துவானவர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழிப்பார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவளெல்லாம் நாங்கள் தாவே கவனிக்கும் பொழுது கர்த்தாவே இறுதி நாட்கள் உண்டாகிவிட்டது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாக என்று கிருபை செய்தோம். கர்த்தாவே, கொள்ளை நோயும் வியாதிகளும் பல ஏதாவது பூமி எதிர்ச்சியும் பல ஏதாவது கர்த்தாவே தோத்திரம் தீமைகள் நடைபெறும் என்பதை வேதம் போதிக்கிறது. கர்த்தாவே, இவைகளிலே உம்முடைய ஜனங்களாக இருக்கிற எங்களை நீர் பாதுகாத்து கொள்ளும். நாங்கள் வியாதியிலே கர்த்தாவே சிக்கிவிடாமல் கர்த்தாவே நாங்கள் கர்த்தாவே தோதர் ஆண்டவருக்கென்று இந்த பூமியிலே ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை செய்ய முடியாக கர்த்தாவே எங்களை குறித்து புறஜாதியார் கர்த்தாய் இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள், இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள், இவர்களே மெய்யான தேவனுடைய ஜனங்கள் என்பதை எல்லோரும் அறிந்து கொள்ள கர்த்தாவே நீ கிரியை செய்தரும். அமைக்க நன்றி கர்த்தாவே. ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஆறாவது உம்முடைய வருகைக்காக நாங்கள் காத்திருக்க முடியாக நாங்கள் கர்த்தாவே உம்முடைய வருகைக்கு தாவே எதிர்நோக்கி கர்த்தாவே அமர்ந்திருந்து இயேசுவே வாரும் என்று சொல்லி கர்த்தாவே உடைய ஆத்மாவை உடைய சரீரத்தை ஆயத்தப்படுத்திக் கொள்ள முடியாக நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்தலும். கர்த்தாவே, நாங்கள் இந்நாளும் தேவாட்டுக்குட்டியாகி இயேசுவை பின்பற்றுவோம். உம்முடைய கர்த்தாவே ஸ்தோத்திரம் அன்பிலே நிலைத்திருக்கவும், தேவன் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதிலே உறுதியோடு இருக்க முடியாகவும் கர்த்தாவே ரட்சிக்கப்படாத ஆத்மாக்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். அவர்களில் கர்த்தாவே முன்குறிக்கப்பட்டவர்களை கர்த்தாவே ரட்சித்திரலும் விடுதலையாக்கும். கர்த்தாவே, கிறிஸ்துவனுடைய ஐக்கியத்திலும் அன்பிலும் கர்த்தாவே நாங்கள் கட்டப்பட்டவர்களாக உம்முடைய வருகைக்காக கர்த்தாவே நாங்கள் எதிர்நோக்கி காத்திருக்க முடியாக ஞானக்கிரம் செய்தலும். நமக்கு நன்றி. விசேஷமாக கர்த்தாவே யூத ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தாவே, அவர்களை ரட்சித்தருளும். கர்த்தாவே, நாட்களிலே கர்த்தாவே அவர்களை தாக்கி கர்த்தாவே ஒடுக்கும்படியாக கர்த்தாவே எதிரிகள், தீமையான மனிதர்கள் கர்த்தாவே செயல்பட்டு கொண்டிருக்கிறதை நாங்கள் அதை கவனித்துக் கொண்டிருக்கிறோம். அவைகளிலே உம்முடைய ஜனங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வெற்றியை நீர் கட்டளையிடும். கர்த்தாவே, நல்ல தேசங்கள் அமெரிக்கா, இங்கிலாந்து, கர்த்தாவே ஆஸ்திரேலியா, கர்த்தாவே ஜெர்மனி போன்ற நாடுகள் எல்லாம் இஸ்ரவேலுக்கு தாவே உதவியாக கர்த்தாவே சப்போர்ட்டாக காணப்பட கர்த்தாவே நீர் கிரியை செய்தல். அங்கே காணப்படுகிற கர்த்தாவே அதிகாரிகளுடைய மனதிலே நீர் பேசுவீராக. அவர்கள் கர்த்தாவே யூத ஜனங்கள் இஸ்ரவேலுக்காக உதவி செய்ய முடியாது. கர்த்தாவே, இஸ்ரவேல் செய்கிறது சரி என்பதை அவர்கள் அறிந்து கர்த்தாவே அதற்கு தாவே ஒத்துழைப்பு கொடுக்க முடியாக நீ அனுக்கிரகம் செய்தலும். எல்லா தீய சக்திகள், ஹமாஸ் தீவிரவாதிகள், ஹெஸ்பல்லா கர்த்தாவே தீவிரவாதிகள், இஸ்லாமிக் ஜிஹாத் தீவிரவாதிகள், இன்னும் துன்மார்க்கர்கள் எல்லாருக்கும் மடங்கடித்து அவர்களை முற்றிலுமாக நீர் தாழ்த்தி போடுவீராக. இப்படி வல்லமை வெளிப்படுத்தும் கர்த்தாவே உடைய ஜனங்களுக்காக நீர் கிரியை செய்தலும். சரித்திரத்தில் வரலாற்றில் கர்த்தாவே தேவ ஜனங்களுக்காக பெரிய காரியங்களை நடப்பித்தீர் செய்தீர். அவ்விதமாகவே இந்த ஜனங்களுக்காக கர்த்தாவே பெரிய காரியங்களை செய்தருளும். அவர்களை ரட்சித்தருளும். இயேசுவை அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாகவும் இயேசுவினால் அவர்கள் மீட்பை கர்த்தாவே அடைய முடியும் என்பதையும், தேவனுடைய பிள்ளைகளாக மாற வேண்டும், தேவனோடு சேர வேண்டும் என்றால் இயேசுவை அல்லாமல் அவர்கள் தேவனிடம் சேர முடியாது என்பதை அறிந்து கொள்ளும்படியாக நீருடைய மனக்கண்களை திறக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அவர்கள் எல்லோரும் இயேசுவை அறிந்து கொண்டு கர்த்தாவே இயேசுவின் ரட்சிப்பை பெற்று இயேசுவுக்குள்ளாக இயேசுவுக்காக கர்த்தாவே பூமியிலே பெரிய காரியம் செய்ய முடியாக நீர் கர்த்தாவே உடைய தீர்க்க தரிசனத்தை சொல்ல இருக்கிறதை நீர் நிறைவேற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாட்களிலே உடைய வசனத்தை அனுப்பி நீர் எங்களை பலப்படுத்தினீர், எங்களை ஆதரித்தீர். கர்த்தாவே, எங்களுடைய தேசத்தை ரட்சித்தருளும், உலகத்தை ரட்சித்தருளும். நாங்களும் கர்த்தாவே வியாதியின் கொடுமையிலே சிக்கிவிடாதபடிக்கு உம்முடைய ஜனங்கள் எல்லோரும் பாதுகாப்போடு பராமரிப்போடு கர்த்தாவே தினுடைய கர்த்தாவே இரக்கத்தோடு காணப்பட கர்த்தாவே எல்லோரும் கர்த்தாவே நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று ஜெபம் பண்ணுகிறோம். பலவீனமானவர்கள் சுகவீனமானவர்கள் வியாதியில் இருக்கிறவர்களுக்கு தாவே பலப்படுத்தி விடுதலையாக்கி உம்முடைய சித்தம் செய்ய முடியாக எடுத்து பயன்படுத்தும். உமைக்கு நன்றி. இந்த கூட்டத்தினர் பொறுப்படுத்து நீர்களை ஆசீர்வதித்தீர். தொடர்ந்து உம்முடைய சித்தத்தின்படி நாங்கள் ஜெபிக்க நீர் கிருபை அளிக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.
பரமனில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு நாளில் நாங்கள் மன்னிக்கிறது போல உடைய கடன்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைப்பட பண்ணாமல் தீமன் ரசித்துக்களும் ராஜ்யம் வலம் மகிமை என்றேக்கு விடுகளே. ஆமென். என் ஆத்மாவே, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளவனுடைய பிரசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் உண்டாயிருப்பதாக. ஆமென்.